இருக்கேன் வான்னு தான் சொன்னான். டேய் ஏதோ திறந்து விட்டுருக்கணும் நுழைஞ்ச மாதிரி ஹால் வரையும் வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கடா. அசோக், டாக்டரே, டாக்டர் சார் இருக்கீங்களா? சும்மா இருங்கடா. இப்போ அவன் மட்டும் தனியா இல்ல, அவரும் ஒய்ஃப் இருக்காங்க. என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. அம்மா யாருப்பா வேணும்? என்னமா எங்களுக்கு தெரியலையா? ஓ போன்ல தானே பேசிருக்கோம், நேர்ல பார்த்தது இல்ல. நான் நம்ம ஜீவன். அடடே ஜீவன், வாப்பா வா. எப்படிப்பா இருக்க? இப்பதான் அசோக் சொல்லிட்டு நீ வரேன்னு. நான் நல்லா இருக்கேம்மா. வணக்கம்மா, நான் தான் கவின். ஹாய்மா, என்னோட பேர் ஜெய்மோகன். வாங்கப்பா வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா, அர்ஜுன் கார்த்திகேங்க? சாரிம்மா, அவங்க வரல. ரொம்ப நாள் கம்மியா இருக்குல்ல, அதனால தான் அவங்களால வர முடியலமா. எல்லாரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் அசோக் கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட சொல்லலையா? அர்ஜுனும் நீ தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்த அசோக். வரதா இருந்தது, லாஸ்ட் டைம்ல பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுமா. எங்கம்மா அசோக் காணோம்? உள்ளதா இருக்கா, நீங்க உட்காருங்க. அசோக் அடடே, வாங்கோ வாங்கோ. என்னடா புது மாப்பிள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஹாய் கவின். ஹாய் ஜெய். என்ன டாக்டர் சார், ஹாலே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? அதானே சார், கொஞ்சம் கலர் ஆயிட்டீங்க. டேய் ஆரம்பிக்காதீங்கடா. ஆமா, கார்த்திக் அர்ஜுன் எங்க? சாரிடா, கார்த்திக் நேரே வரலன்னு உன்கிட்ட கால் பண்ணி சொன்னான்ல. அச்சு வரதா இருந்தது, லாஸ்ட் டைம் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால கிளம்பி போயிட்டான். சாரி. டேய் அதுக்கு எதுக்கு சாரி? புரியுதுடா, டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இப்ப என்ன மேரேஜ் அப்ப மீட் பண்ண தானே போறோம். சரி உட்காருங்கடா, இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க. ஆமா சாப்பிட. நோ அசோக், உனக்கு தான் தெரியுமே ரொம்ப அதிகமா வேலை இருக்குடா. அதுக்காக அப்படியே கிளம்பிங்களோ? அட்லீஸ்ட் காஃபியாவது குடிக்கலாம்ல. அம்மா காஃபி எடுத்துருவாங்க. இல்லடா ஜீவன், முதல் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, இது சாப்பிடவே போவ. இல்ல நான் போயிட்டு காஃபி எடுத்து வரேன். அம்மா, எனக்கு பூஸ்ட். எனக்கும் கூட பூஸ்ட்மா. சரிப்பா உட்காருங்க, இதோ உடனே வந்துடுறேன். அப்புறம் ஜிபி, நீ நினைச்சபடி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்ட. பின்ன அழுதே காரியத்தை சாதிச்சிட்டேன்ல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் என்னடா யார் நம்மை தடுப்பார்? மன்னிப்புறோம் வா செக்கச்சேவப்பா. வாழ்க்கை ஒரு வானம், அதில் நட்பே வண்ணம் ஆச்சு. வார்த்தை இல்ல தோழா, நீ தாண்டா எந்த மூச்சு. தேங்க்யூடா. அர்ஜுன் கார்த்திகை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அவங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கடா. உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்தாங்க. என்ன பண்றது, டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்லடா, அதனால தான். என்ன டாக்டரே, உங்க ஒய்ஃப்ல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அதானே. என்னடா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? இமையா வரேத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ தம்பி, நல்லா இருப்பா, நல்லா இரு. டேய் அம்மா கால்ல மட்டும் தான் விழுவியா? ஏன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. அசோக் இருந்துருப்பா, நல்லா இரு. அம்மா நீங்க வாங்க. பரவாயில்லப்பா, அசோக் மேல வாங்கட்டும். இமியா, நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு. இவங்க தான் ஜீவன், கவின், ஜெய். வாங்க வாங்க. ஹலோங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. இமியா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களால வர முடியல. ஓ அப்படியா? உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நல்ல விதமா தானே. எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? உன் கல்யாணத்துக்கு எப்பறம் வராம இருப்போம்? கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா ஜீவன், நாங்க எல்லாருமே வந்துருவோம். சே, நீங்க ஒண்ணுமே சொல்லல. நாங்க வராம எப்படி? 2 நாளைக்கு முன்னாடி வந்துறோம். ஓகே சார், மேரேஜ் எங்க இருக்குன்னு தெரியும்ல? அது எப்பறம் தெரியாம இருக்கும்? 7 ஸ்டார் கண்டிப்பா வந்துரும். ஓகேடா. அப்புறம் உங்க அட்மின் எப்படி இருக்காங்க? மறந்தே போயிட்டேன், சொன்னா ஞாபகத்துக்கு வருது. நல்லா இருக்காங்கடா. உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்டு சொன்னாங்க. கிஃப்டா? டேய் அதேடா. எந்த நம்பியே நம்பியே, எனக்கு இருக்கும் நம்பியே. எந்த நம்பியே நம்பியே, என்னை இழுக்கும் நம்பியே. என்ன சார், ஞாபகம் இருக்கா? மறக்கக்கூடிய விஷயமா அது? சார், இது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். என்ன இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா? அப்போ எங்களுக்கு தெரியாதா? தெரியலையே, இது நீங்க அட்மின் தான் கேட்கணும். தேங்க்யூ அட்மின், ரொம்ப நன்றிங்க. இந்த வைபோடையே அப்படியே கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பாடா, ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்கீங்க, வராம எப்படி? உங்களுக்காக இல்லைனாலும் அட்மினுக்காக வரோம். சார், கல்யாணம் எனக்கு. ஓ ஆமால, உனக்காகடா, உனக்காக கண்டிப்பா வருவேன். நம்பிடும்.
ஆமா, என்ன நடக்குதுங்க? அது அசோக் தெரியும், அப்படிதானே அசோக்? டேய் ஏன்டா ஒரு போக்குல கோத்து விட பாக்கீங்க? ஓகே ஓகே, மற்றதெல்லாம் கல்யாணத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வந்துடு. அம்மா அப்போ நான் கிளம்புறேம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன், நிறைய ஒர்க் இருக்கு, அதனால தான். சரிப்பா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடும். ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்கு அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு வராமல் இருக்காத. அட்மினே ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் கொடுத்து உன்னை கூட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். ஓகே, அதான் சொன்னனே, யாருக்காக இல்லைனாலும் அட்மின்காக கண்டிப்பா வருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகேடா, கிளம்பிட்டேன். என்னடா சாப்பிடாம கிளம்புறேன்? அதான் சொன்னேன்டா, நம்ம வீடு தானடா. கண்டிப்பா இன்னொரு நாள் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். ஓகே, ஓ அப்படி, ஓகே ஓகே, வரேம்மா, வரேங்க. கண்டிப்பா வந்துருங்க கல்யாணத்துக்கு. ஓகேடா, பாய்டா. இருதயம் கும்மி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி போனாலே கண்ணு மூடி தூங்க. ரவி, இவர் தான் எங்கள் பெரியப்பா பையன், என்னோட அண்ணன். வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. வாசு, பார்த்து எவ்வளவு நாளாச்சு? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? எங்க பசங்களெல்லாம் காணோம்? எல்லாம் கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய பசங்க ஆயிருப்பாங்களே. ஆமாண்ணா, அதான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா, உன்னோட மருமப்பிள்ளை 2 பேத்துக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன். மாமன்னருக்கு தானே முதல் பத்திரிக்கை வைக்கணும், அதான் ஜெகா கிட்ட கேட்டேன், அண்ணன் ஃபர்ஸ்ட் வச்சிருவான்னு சொல்லிட்டான். அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய பசங்க ஆயிட்டாங்களா? ஆமாண்ணே. பாரு, பிறந்திருந்து என்கிட்ட நீ காமிக்கவே இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு சொல்ல வந்திருக்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது, விக்ரம் அப்புறம் கௌதம் எல்லாத்தையும் தெரியும். அவங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க. சரி சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க விக்ரம் அமர்த்தான காணும்? அதிதி கௌதம் கூட குழந்தை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, பையன். பேசிட்டு இருக்க, இன்விடேஷன் எடுத்து கொடு. சரிங்க. அண்ணா அண்ணி வாங்கிக்கோங்க. மாமா அக்கா, கண்டிப்பா என் பசங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். என் பசங்க 3 பேத்துக்கு, அப்புறம் என் நாத்தனார் பசங்க 2 பேத்துக்கு, மொத்தம் 5 பேத்துக்கு ஒரே மேடை கல்யாணம் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து என் பசங்க எல்லாத்தையும் வாழ்த்தணும். அண்ணா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். அதுவும் 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடிலாம் வரக்கூடாது. 10 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். சரிங்களா? தாய் மாமா நீங்க தான் முன்னாடி இருந்து கல்யாணத்தை ஜாம் நடத்தணும். அதெல்லாம் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீ சொன்ன மாதிரி 1 நாள் 2 நாள் முன்னாடிலாம் இல்ல, 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருவோம். விக்ரம் அமர்த்தா எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? ஆமா பெரியம்மா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். அதுக்கப்புறம் மறக்காம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? என்ன சொல்றீங்க? அப்போ ஜீவிக்கும் அச்சுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ அதுக்காக தான் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா விக்ரம், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கு தெரியல, அவங்க எல்லாருக்கும். சோ நீ கண்டிப்பா வந்துடணும், புரியுதா? அதுவும் 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். நீ வந்தீனா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா வசுடார்லிங். நான் இல்லாம ஜீவி அச்சு கல்யாணமா? நான் கண்டிப்பா வந்துருவேன், நீங்க கவலையே படாதீங்க. மேரேஜ் ஒரு கலக்கு கலக்கலாம். சரிங்கண்ணா. அண்ணா அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதனால தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அதனால இப்போ நான் கிளம்புறேன். குட்டி இளவரசன் மறக்காம தூக்கிட்டு வந்துருங்க. இந்த வீட்டு குட்டி இளவரசன் பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அவங்களோட சித்தாவோட தான் இருக்கணும். கண்டிப்பாமா. ஆமா, அப்ப நாங்க கிளம்புறோம். அக்கா கிளம்புறோம், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். விக்ரம் நான் கிளம்புறேன். அமிர்தா நான் கிளம்புறேன். விக்ரம் கிளம்புறேன்ப்பா, எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். மறந்துடாம 2 நாளைக்கு முன்னாடி வந்துருங்க, சரியா? நான் கண்டிப்பா வந்துருவேன், நீங்க கவலையே படாதீங்க. மேரேஜ் ஒரு கலக்கு கலக்கலாம். பசுமா, பத்திரிக்கை ஓரளவு முடிச்சாச்சுல? முக்கியமானவங்க கொடுத்து முடிச்சாச்சுலமா? ஓரளவு கொடுத்து முடிச்சாச்சத்தை. மற்றதெல்லாம் நம்ம கோபியை வச்சு பத்திரிக்கை கொடுக்க வச்சுக்கலாம், சரியா? மற்றவங்களுக்குலாம் முக்கியமானவங்க கொடுத்து முடிச்சாச்சுல? நாள் ரொம்ப கம்மியாக இருக்கு. புடவை எடுக்கிறதுக்கும் திருமணம் செய்ய கொடுக்குறதுக்கும் நல்ல நேரம் பார்த்துட்டிங்களா? நாளைக்கு நல்ல நாள் தானம்மா, நாளைக்கு போய் புடவை எடுத்துடலாமே. சரிங்க அத்தை, நாளைக்கு போய் எடுத்துடலாம். சரிம்மா, நாளைக்கு போய் புடவை எடுத்துடலாம். சரிங்க அத்தை, நாளைக்கு போய் எடுத்துடலாம். எங்க வசதி என்ன, உங்க சைட்லாம் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டிங்களா? பத்திரிக்கை கொடுத்து முடிச்சாச்சுங்க. இன்னும் ஊருக்கு மட்டும் தான் கொடுக்கல, அதான் இங்கே இருக்கோமே.
அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கல, அதான் இத்தனை நாள் இங்கே இருந்தோம். அதை உங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவளையும் கூட்டிகிட்டு அப்படியே ஊர்லேயும் பத்திரிக்கை வைக்கணும். இங்கேயே எப்படி இருக்கிறது, அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அச்சோ டாலி, என்னது ஊர் கிளம்பிட்டீங்களா? அதானே, என்னாச்சு? ஏன் திடீர்னு ஊர் கிளம்பிட்டேன்னு சொல்றீங்க? என்ன 3 நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இருந்தாலும் இங்கேயும் எப்படிங்க இருக்கிறது? பார்க்குறவங்க ஒரு மாதிரி. பாக்குறவங்க பார்க்காதவங்கலாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்கு வரப்போறா, இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. ஸோ அவ இங்கேயும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம உடம்பு சரியில்லாம இருக்கா, ஊர்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? எதுவும் ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆமாமா, ஊருக்குள்ள ஒன்றும் போக வேண்டாமா? இன்னும் 3 நாள் தான் கல்யாணத்துக்கு, இங்கே இருக்கட்டும். இல்லை ரவி, அவ சொல்றது கரெக்டு தான். நானா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் உங்கள் அப்பா மூஞ்சியை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது காலையில் மாறி போச்சு, அதுக்காக மொத்தமாகவே சம்பிரதாயத்தை மாத்துறதா? கையில் மட்டும் இல்லை, மற்றவங்களும் சேர்ந்து தான். இங்கே பாருமா வசந்தி, நீ வெளியூருக்குலாம் உங்கள் வீட்டில் ஒன்று கூட்டிகிட்டு போவேனா? இங்கேயே கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. நீ மட்டும் இல்லை, ராணி அப்புறம் நாச்சியார் எல்லாருமே அவங்கள பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அங்கே போய் இருங்க. கல்யாணம் 3 நாளைக்கும் இது என் பேரன் நீங்கள் இருப்பாங்க, நீங்களாம் அங்கே இருங்க. அதென்ன, உங்கள் பேரங்க மட்டும் இங்கே இருக்கணும், நாங்கள் மட்டும் வெளியில் போனோம். சக்தி, ஆமாண்டி, கல்யாணம் முன்னாடி இப்படிதான் கல்யாணத்துக்கு போகிற பொண்ணு அப்படியே ஒரே வீட்டில் இருப்பாங்களா? அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருங்க நீங்களாம். ஆமாம் ஆமாம், பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் இதை தான் நீ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பெரியம்மா அம்மாவுமே சொல்லிட்டாங்க. இருக்கிறது இன்னும் 3 நாள் தானே, நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் இருக்கிறோம். இல்லை, எனக்கு புரியலையே பாட்டி. நாங்கள் தான் எங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று வந்து உங்கள் பேரங்க முக்கியமாக போயிட்டாங்கல்ல, எங்களை வேணாம்னு சொல்லி அங்கே போக சொல்கிறீங்க. அவங்க மட்டும் உங்கள் பேரங்களா? சக்தி, அதானே, கேளு சக்தி. ஏம்மா என்ன, உங்கள் பேரங்களை மட்டும் வச்சுக்குவீங்க, நானே தகச்சு போட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கே போய் இருக்கணுமா? இதெல்லாம் அநியாயம். அதானே நடைமுறை. அந்த காலத்துலாம் எப்படி இருக்கும் பார்த்தேன்ல. சரி, இப்பதான் காலங்கள் மாறி போச்சு, எல்லாரும் ஒண்ணு மண்ணா வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டா அதுக்குன்னு கல்யாணம் வரையும் ஒரே வீட்டில் இருக்கிறது. அது பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கல்லம்மா. ஆமாமா, அத்தைங்க 2 பேர் பாவம், அவங்க எப்படி தனியா இருப்பாங்க? அதானே, அத்தைங்களுக்கு இறக்கப்படுற மாதிரி தெரியலையே. ஆமாமா, நாச்சத்துக்கு பேர் உடம்பு சரியில்லை, சின்னத்தை எப்படி அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை எப்படி பார்த்துப்பாங்க? வெறும் பொண்ணுங்களா இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, இங்கே இருக்கட்டும் மம்மி. டே நான் இருக்கேன் இல்லடா. ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் எங்க அம்மா பாத்துக்க மாட்டேனா? அதானே, நம்ம இந்த 3 நாள் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் சொதப்பிடுவாங்க போலயே. கார்த்திக், அதெல்லாம் கூடவே கூடாது, ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்றா. மம்மி, ஜிவி ப்ரோ ஏதோ சொல்றாங்க, என்னன்னு கேளுங்க. என்னடா? இந்த பையங்களுக்காகவே இந்த பிள்ளைங்களை தனியா கூட்டி வைக்க வேண்டியதா இருக்குது. இவர்களை பாதுகாக்கிறதே நமக்கு வேலையா போச்சு. மாமா, எனக்கு ஒரு டவுட். 2 நாளா மனசுல பட்டு குறுகுறுன்னே இருக்கு. உங்ககிட்ட நான் கேட்கட்டுமா? ஈ சக்தி, சும்மா இருடி. என்னடா கேளு, மர்மனுக்கு டவுட் கிளியர் பண்ணாமலா? என்ன வரணும் கேளு. ஈ சக்தி, சும்மா இருடி. என்னடி, என்னாச்சு? சக்தி வேண்டாம், சும்மா இரு. ஏண்டி, டவுட் வந்தா கண்டிப்பா கேட்டு டவுட் கிளியர் பண்ணிடணும். எதுக்கு தேவையில்லாம நமக்கு தலைவலி? 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? என்ன பெரிய டவுட்டா இருக்கும் போல. ஐயோ, நீங்களும் சும்மா இருங்க. அவ ஏதோ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்கா. லூசு பிடிச்சிச்சு அவளுக்கு. அப்படி என்னாச்சு? அதுவா, அது வந்து சக்தி, என்னடி அவ சொல்ல வரா, நீ வேணான்ற? என்ன நடக்குதுங்க, என்னன்னு சொல்லுடி. அதான்டி, அந்த நியூரோ டாக்டரா? ஆமா, நம்ம கையில பக்கம் வந்த ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ டாக்டர். டாக்டர் ஆரவ்? அந்த ஆரவ் தான். ஆமா, ஆரவ். அதுக்கும் இருக்கு என்ன சம்மந்தம்? உன் டவுட் என்ன? டவுட்டே அந்த ஆரவ் தான். ஆரவ் தான் டவுட்டா? அது என்ன அப்பா கிட்ட கிளியர் பண்ண போறா? டவுட்டே உங்க அப்பா மேல தானே. எனது டவுட் மாமா மேலையா? ஏன் உங்களுக்கு அது தோணவே இல்லை? என்னடி சொல்ற? மாமாவுக்கும் ஆரோவுக்கு என்ன சம்மந்தம்? என்ன சொல்ற? அதாவது உங்களுக்கு என்னன்னா, என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கார்த்திக் அர்ஜுனும் நம்ம கூட சின்ன வயசுல இருக்காங்க. திடீர்னு ஜீவன் ஃப்ரெண்டுன்னு வந்து நுழைஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பையன், நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அத்தா. அப்படிதானே? சாரி, உனக்கு இல்லை, உன்னோட அண்ணன். சரியா? சரி சக்தி, தேவலை வேலை பார்த்துட்டு இருக்க. நான் தான் அன்னைக்கே தேவலாம் பேசுன்னு சொன்னேன்ல, லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காதானே. இரு ஏதோ சொல்ல வர, என்னன்னு தான் கேட்போம். என்னன்னு சொல்லு. அதாவது என்ன தெரியுது, மாமா பெரிய ப்ளே பாயா இருந்திருக்கிறாரு. ஓய், என்னடி உங்க அப்பா சொன்னா கோவம் வருதா? ஆமாண்டி, நீ சொன்னா சொல்லலாம், உங்க அப்பா ப்ளே பாய் தான் பாரு. சரி, அதுக்கு இப்ப என்ன? அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு தோணல ஆர்வம் பார்க்கும் போது, அதாவது ஜீவி மாதிரியே இருந்தாங்களே. ஜீவி மாதிரியா?
இந்த பைத்தியம் உணர ஆரம்பிச்சிச்சு, நீங்களே கேளுங்க. அடிப்பாவி, இப்போ என்னடி சொல்ல வர? உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே சுஜியக்கா? இதோ மிச்சம் இருக்கிற 2 மக்களுக்கு ஒன்றும் புரியல. இரு நான் சொல்கிறேன் கேளு. அதாவது ஜீவி வந்து அப்படியே மாமா மாதிரி தான். மாமா தான் ஜீவி, ஜீவி தான் மாமா. நம்ம தான் ரொம்ப நாளாக கண்டுபிடிக்காம வந்திருக்கோம். இப்போ சொன்னதுக்கு அப்புறமா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி தானே இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த நியூரோ டாக்டர் பார்க்கும்போது மாமா மாதிரியே இருக்கு. எது? ஆமாண்டி, வேணா கையெழுத்து கூட கேளு. கையெழுக்கிட்ட அன்னைக்கு வந்து சொன்னேன். சிப்பூடி, ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்னமோ உங்கள் அப்பா மேலே சந்தேகமாக தான் இருக்கு. அடி வாங்க போகிறேன். இதுதான் அன்னைக்கு கார்த்திகிட்டேன்னு சொன்னேன். அவன் அப்படிதான் சொன்னான். உங்கள் அப்பா மேலே அவன் நம்பிக்கையா? சக்தி, பாரு, சவுண்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஓ, அங்கே ஆள் கூடிடுச்சோ? ஐயோ, 2 நாள் சுகமா இருந்ததுக்கே வந்து கரெக்ட் பண்ண பார்த்தா 3 நாள் விட்டுட்டு தனியா வா. அவ்வளவுதான், அதெல்லாம் முடியாது. மம்மி. என்னடா? ஆமா, அது ஒண்ணும் இல்லம்மா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு. அச்சோ, டே கார்த்திக், என்ன ஆள் ஒரு தினசா இருக்கா? இப்படிலாம் பண்ணுவாங்க தெரிஞ்சு வேற ஏதாவது பிளான் போட்டுக்கணும் கையில மீட் பண்றதுக்கு. அதனால தான் அமைதியா இருக்கணும். அதானே, இந்நேரம் 2 கண்ணுல இருந்து தாரசாரியா கண்ணீர் விடிஞ்சிருக்குமே. ஐயோ, கையில கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பானே. பாட்டி சொல்ற மாதிரி 3 நாள்ல யாரையும் மீட் பண்ணாமலாம் இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா மீட் பண்ண தான் போறோம். அதனாலதான் போனாலும் பரவாயில்லன்ட்டு அமைதியா இருக்கான் போல. அப்படித்தானடா? அமைதியா இருக்கடா. 3 நாளும் எப்படி மீட் பண்றதுன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு நாள் யோசிச்சுட்டேன், இன்னும் 2 நாள் எப்படி மீட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேடி, அது உனக்கு இப்பதான் தெரியுதா? எப்பவுமே அவன் கேடி தான்டா. பார்க்க ஊமக்கட்டமான இருக்கான். செய்யறதெல்லாம் பாரு, கிரிமினல் வேலை. அவளெல்லாம் பாருங்கடா, நல்லா ஜாலியா தான் இருக்காளுங்க. நம்மளாம் மிஸ் பண்ற மாதிரி தெரியல. நம்ம தான் அவங்களை மிஸ் பண்ண போறோம்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம். கார்த்திக் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு போல. பார்க்கவே பாவமா இருக்காரு. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தோணலையே. கார்த்திகை பாருன்னா எங்க அப்பா என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கா. இரு கல்யாணத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறேன். இதுக்காகவே ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சு ஹாரவ கல்யாணத்துக்கு வர வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இல்ல நீ வாங்க தான் போற பாரு. என்ன தப்பிச்சோன்னு நினைக்கிறியா? எங்க இருந்தாலும் டீல் தான். கண்டிப்பா வந்து லவ் யூ வாங்காம விட மாட்டேன். என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? ஐயோடா, ரொம்ப தான். அதெல்லாம் முடியாது. இது ஒன்றும் ஊரு கிடையாது. நினச்ச நேரம்லாம் பெட்ரூமுக்கு வந்துட்டு போகிறதுக்கு. எங்கள் பெரியம்மா இன்னும் நிறைய கெஸ்ட்லாம் வீட்டில் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களால் வரவே முடியாது. முடியாதுன்னு ஒன்று என் லைஃப்ல இல்லவே இல்லை. பார்க்குறியா? முடியாது. பாரா, இன்னும் ஜீவி பற்றி உனக்கு சரியா தெரியல. எனக்கு வேணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா எவ்வளோ தூரம் நாள் போய் அதை எனக்கானதாக்கிக்க யோசிக்கவே மாட்டேன். ஸோ இன்னைக்கு இன்னும் கொடுக்கல, இன்னைக்கு இருக்கு. அதையும் பார்க்கலாம். என்ன? நான் தான் சொன்னேன்ல, நீ ஊருக்குலாம் போக மாட்டேன். பாத்தியா, இங்கே கமெண்ட் பண்ணிடுச்சு. ஆஹா, நீங்களா பண்ணீங்க? பாட்டியா சொன்னாங்க. எப்படியோ நீ ஊருக்கு போகல. நான் அப்படிதானே சொன்னேன் நீ ஊருக்கு போக மாட்டேன்னு. ஸோ நைட் சொல்றேன். டேய், என்னடா நடக்குதுங்க? அவன் மட்டும் அவன் ரூம்ல அமைதியா ஒன்னா எல்லாரும் ஒன்னா தான் இருந்துட்டு இருந்தோம். பாட்டி பாரு, பிரிச்சு வைக்கணுன்ற பேர்ல என்னென்ன அலப்பறைய கூட்ட போறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. அதானே, நம்ம நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இதுல 3 நாள் அதெல்லாம் இல்ல. நானும் அவங்க கூட சேர்ந்து அங்கேயே போய் அத்தைங்களுக்கு தெரியாம சக்தி ரூம்லயே செட்டில் ஆயிட வேண்டியதான். அந்த ஒரு வழிதான் இருக்கு. என்னடா திருத்துக்கு முடிச்சிட்டு இருக்கீங்க? கொடுத்த வேலை முடிச்சிங்களா இல்லையா? ஜிவி அச்சு, எனக்கு நைட் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அதை முடிக்கணும் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ நீங்கள் 2 பேர் வெளியில் கிளம்பணும். வெளியிலையா? மம்மி, அதெல்லாம் நானும் இங்கேருந்தே முடிச்சிருவோம். அவ்வளோ தூரம் போக தேவையில்லை மம்மி. வித்தின் ½ hourல நீங்கள் கொடுத்த வேலையை முடிச்சிருவோம். திருட்டு போனீங்க, மூஞ்சியை பார்த்தா தெரியாது. பிளானை போடுறீங்க. இருங்கடா, உங்களுக்கு இருக்கு. பாவம் விடு சக்தி, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். எது? கார்த்திக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு இடம் கேட்பான். இனி என்ன இருக்கு, அதையும் கொடுத்து விடு. ஐய, நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி, விவசாய கிட்டவன். ஆமா, அவன் தங்கச்சி இருக்கேன்னு நினைச்சுதான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதை விட நான் ஒருத்தர் இருக்கேன்னு நினைச்சுதான் அவனுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமாம், நீ நாங்களாம் இருக்கோம்னு நினச்சி தான் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன லுக்கு,
எங்கள் கூட இருந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் கூட பேசி பழகி எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் சொல்கிறது மட்டும் காதை கேட்டுட்டு ஊமுன் இருந்தா ஊமை கொட்டம் தானே நீ? ஓஹோ, நாத்தனார்ன்ற முறையை காமிக்கிறீங்களோ? எம்மா தாயே, நாங்கள் எந்த முறையும் காமிக்கலம்மா. உங்கள் அண்ணன்களை பாரு, எங்கே தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் மொத்தமாக கும்பலாக சேர்ந்து என் தங்கச்சி என்ன சொன்னீங்கன்னு வந்துடுவாங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரலம்மா. ஏய், அமைதியாக இருங்கடி. பயப்படலையா என்ன? பயமெல்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சிறப்பான செய்கைலாம் நிறையா இருக்கு போல. செய்கை இல்லாமல் இருந்தால் தானே பாவம் அண்ணனுங்க உங்ககிட்டலாம் மாட்டிக்கிட்டு என்ன பாடு பண்ண போகிறாங்களோ பைத்தியக்கார பசங்க. எப்படி எப்படி உனக்கு மனசாட்சி இருக்கா? உங்கள் அண்ணனுங்க பைத்தியக்கார பசங்களா? என்ன பாவம் தெரியுமா? ஏன் அண்ணன் தண்டி பாவம்? உனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன்களையும் சேர்த்து எங்கள் அண்ணன் தான் கல்யாணம் பண்ண போகிறான். என் அண்ணன் பாடுதான் திண்டாட்டம். அதானே பார்த்துமா, கழுத்து இன்னும் கொஞ்சம் குடிக்க போகுது. பேசுங்கடி பேசுங்க. இன்னும் 3 நாள் தானே, கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு தானே வரணும். அப்போ காட்டுறேன் நான் யாருன்னு. நாத்தனார் குடும்பம்னா என்னன்னு அப்ப பாப்பீங்க. ஓய், அங்க என்ன சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு? சவுண்ட் ஓவரா இருக்குன்னா ஏன்? உங்க தங்கச்சி பேசும்போது உங்க காதுல கேட்கலையோ? உண்மையை தானே சொன்னா? அச்சோ, தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா? கார்த்திக், ஆரம்பிச்சிட்டீங்களா? என் பேரங்களையும் பேத்திங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. சரிம்மா, எல்லாரும் போய் படுத்துக்கோங்க. காலை சீக்கிரம் நிற்கணும். புடவை எடுக்க வேற போகணும். புடவை எடுக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அம்மா உங்களோட சேர்ந்து நீங்களும் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கோங்க. சரியா? சரி பாட்டி. ஐயோ பாட்டி, நீங்க அவங்கள பிரிச்சு வைக்கிறத நினைச்சு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அவனுங்க அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஹாய் எவ்ரிவன், எனக்கு வீடியோ அவ்வளோதாங்க. ஹாய், சாரிண்ணா, லாஸ்ட் வீக் சரியாக வீடியோ கொடுக்க முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அடிக்கடி இப்படி எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்பயே பார்த்துருப்பீங்க, வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதோட தான் இந்த வீடியோ கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போர் அடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நல்லா கொடுக்குற வீடியோவே வியூஸ் போக மாட்டேங்குது. இன்னைக்கு கொடுத்துருக்க வீடியோக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக இந்த வீக் எப்படியாவது ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. ஸோ இதுக்காக ஃபேன்ஸ் நிறைய பேர் இதுக்காக வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு இதுக்காக தான் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக முடிஞ்சோட ட்ரை பண்ணி இதுக்காக தான் கொடுக்குறேன். வாய்ஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். எப்பயும் இது பேசுகிறதுக்கே வாய்ஸ் சரியாக வரல, அதனால தான் பார்த்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வேறு ஒன்றுக்காக போட்ட ஃப்ரேமை வேறு ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தேன். ஆனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. சரி, எப்படியாவது ஒரு 10 நிமிஷத்தை ஊட்டி போடலாமே அப்படின்றக்காக தான் இதை எடிட் பண்ணேன். கண்டிப்பாங்க, இதில் 1 வீக் முன்னாடி இந்த ஃப்ரேம் போட்டு வச்சாச்சு. இதுக்கு தான் வேறு ஸ்டோரி நினச்சி வச்சுருந்தேன். பட் ஆனால் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு உங்ககிட்ட சாரியும் கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோக்குமே வியூஸ் சரியாக போகலை. ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டது தான். ஏன்னா என் வியூஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு தான் நான் கல்யாண எபிசோடு கிராண்டாக கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக கொடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் இதுலேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா மற்ற வீடியோஸ் பண்ண முடியாமல் போயிடும். உங்களுக்கு தெரியும் மேரேஜ் வீடியோஸில் எவ்வளோ எடிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, அதனால் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக வேணா அந்த புடவை எடுக்கிற சீக்வன்ஸ் கொண்டு வரணும்னு தெரியல, கொண்டு வந்துட்டு அடுத்து மேரேஜ் தான். ஏன்னா எனக்கு வியூஸ் சரியாக போகலைங்க. நான் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணினேன். பட் ஆனால் எனக்கு மெசேஜில் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் ரொம்ப கம்மியாக வியூஸ் போயிடுச்சுங்க. 3 days 4 days ஆயிடுச்சு 2K தொடுறதுக்கே. ஸோ அதனால் ஐம் ஸோ சாரி. நான் கண்டிப்பாக மேரேஜ் வீடியோ மட்டும்தான் கொடுப்பேன். என்னால் ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, நிறைய யூஸ் வச்சுருந்தேன். என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னால் அது எடிட்டிங் மேலே ரொம்ப அதிகம். அது கொஞ்சம் உடம்பே சரியில்லை, அது அடுத்த பிரச்சனை. லேட் ஆக்கினாலும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுதுங்க. அதுக்கு நான் இது காதல் வான்லையும் சம்திங் அந்த பக்கம் நான் போகவே இல்லை, யோசிச்சு கூட பார்க்கல. இது காதில் போடலன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க. அதுக்காக நாளைக்கு இது காதில் கொடுக்கலான்னு நினச்சி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு ஓகேவா இருக்குன்றது தெரியல. கண்டிப்பாக ஓகேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் இது காதில் கொடுப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நீங்களும் ஆசைப்பட்டீங்க, என்கிட்ட சொன்னீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்டோரி ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணுறது, நான் நினச்ச மாதிரி கொடுக்கணும், இன்னும் 1 வீக் எடுத்துக்கும். ஆனால் அது அந்தளவுக்கு வியூஸ் போகலை. ஸோ லாஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஆனால் லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் வியூஸ் போயிருந்தது. ஆனால் அதை மட்டுமே நான் எடுத்துக்க முடியாது. அதுக்கு முந்தின வீடியோலாம் சுத்தமாக வியூஸே போகல. எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ போர் அடிச்சிருச்சு ஸ்டோரி. நானாக வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஃபினிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் மேரேஜோட அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சாரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரீஃபாக கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியூஸ் போகல. எனக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வியூஸ் போகாது, எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி வியூஸ் போகிற வீடியோக்கே வியூஸ் போகலை. ஸோ எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் வேறு சரியில்லை, வீடியோ லேட்டாக கொடுத்துருக்குறேன். எனக்கு வீடியோவில் அவ்வளோவா சொல்கிற மாதிரி எதுவும் கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, வியூஸ் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கல்யாணம் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான நான் பண்ணுவேன் கிராண்டாக, பெட்டர் கல்யாணம் எபிசோட் மட்டும். அதுக்கு முன்னாடி பண்ணுற இதெல்லாம் நீங்களாம் முடிவு பண்ணிக்கோங்க முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணி கொடுத்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஸ்டோரிஸும் கொடுத்துட்டு போயிடலாம். நிறைய பேர் அதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக காத்துட்ருக்காங்க. நிறைய பேர் விட்டுட்டு கூட போயிட்டாங்க, என்னடா லேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் சிஸ்டர் வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் இதை பண்ணுறதா இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.